நாம எல்லாரும் அறிவியல் தத்துவத்தின்படி ஒரு செல் உயிரியாக இருந்து இப்ப செவ்வாய் கிரகத்துல விண்கலன்களை அனுப்பி செவ்வாய் கிரகத்துல தரை இறங்குற அளவுக்கு வளர்ச்சி பெற்ற ஒரு உயிரினமா வளர்ந்து நிக்கிறோம். இந்த வளர்ச்சி இன்னும் முழுமை அடையல. இயற்கை தேர்வு முறையில படிப்படியா நாம மாற்றம் அடையத்தான் போறோம். உயிர் என்ற ஒன்று இருக்கிற வரை மாற்றம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். பூமியில உயிரினங்களோட தோற்றமும் வளர்ச்சியும் ஒரு நேர்கோட்டு பாதையில போற நிகழ்வு இல்லை. இந்த மாற்றங்கள் எல்லாம் உயிரினங்களோட டிஎன்ஏவில் ஏற்பட்ட தவறால உருவான மாற்றம் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பாக்டீரியாவோட இனப்பெருக்கத்தின் போது ஏற்பட்ட தவறால இன்னைக்கு மனிதன் அப்படிங்கிற ஒரு உயிரினம் இந்த உலகத்துல வளர்ந்து நிற்கிறான் அப்படின்னு கூட சொல்லலாம். பூமியில உயிரினம் தோன்றியதிலிருந்து இன்னைக்கு வர பல்வேறு உயிரினங்கள் மாற்றத்துக்கு ஆளாகி இருக்கு. இதுல பூமியோட பங்கு மிக பெருசு. பூமியில வாழ்ந்த உயிரினங்கள்ல சுமார் 98% இன்னைக்கு இந்த உலகத்துல இல்ல, அழிஞ்சிருச்சு, மொத்தமா அழிஞ்சிருச்சு. அது ஏன்? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி பூமியின் 50 உயிரினங்களின் பேரழிவு. பூமியை முழுதா பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்பப்போ பூமியோட வரலாற்றில் நிகழ்த்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான நிகழ்வுகள் பூமியோட சமநிலையை பாதிக்குது. அப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்களோட வாழ்வில் பெரும் கஷ்டத்தையும் சவாலையும் ஏற்படுத்தியிருக்கு. உதாரணமும் சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த டைனோசரோட அழிவு. கிட்டத்தட்ட 65 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி பூமியில் விழுந்த ஒரு விண்கல் டைனோசர் அப்படிங்கிற ஒரு உயிரினமே முழுமையா அழிஞ்ச ஒரு நிகழ்வு. உயிரின பேரழிவு அப்படி அழைக்கப்படும் நிகழ்வுகள் பூமியோட உயிரினங்களை பல வகையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெரிய பேரழிவுகள் மூலம் பூமியில வாழ்ந்த 98%க்கும் அதிகமான உயிரினங்கள் இன்னைக்கு முழுமையா அழிஞ்சிருச்சு. அந்த உயிரினங்கள் எல்லாம் இன்னைக்கு படிமமாக தான் காணப்படுது. கிட்டத்தட்ட கடந்த 600 மில்லியன் ஆண்டுகள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் இல்லை பேரழிவுகள் 5 முறை நடந்திருக்கு. அந்த 5 பேரழிவுகளையும் நாம இப்ப வரிசையா பார்ப்போம். முதல் பேரழிவு சிலுரியன் உயிரின பேரழிவு. இது நடந்து 443 மில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சு. உயிரின பேரழிவுலேயே 3வது மிகப்பெரிய அழிவு இதுதான். கிட்டத்தட்ட 85% நீர்வாழ் உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு. ஓர்டோவிசியன் காலப்பகுதியில பெரும்பாலான உயிரினங்கள் கடல்ல தான் வாழ்ந்திருக்கு. த்ரிலோஃபைட், பிரிசியோபோட் போன்ற உயிரினங்கள் இந்த காலப்பகுதியில பெருமளவு வாழ்ந்த உயிரினங்கள் ஆகும். இந்த பேரழிவு 2 கட்டங்களா, அதாவது இடைவெளி விட்டு இருவேறு காலப்பகுதியில் நடந்ததாக கருதப்படுது. இந்த இருவேறு காலப்பகுதிக்கான இடைவெளி குறைந்தது 1 மில்லியன் ஆண்டுகளாச்சும் இருக்கும் அப்படின்னு அறிவியலாளர்களால் சொல்லப்படுது. இந்த ஓர்டோவிசியன் உயிரின பேரழிவுக்கு காரணம் அந்த காலத்தில் ஏற்பட்ட பனியுகம், அதாவது ஐசேஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது. பூமியோட தெற்கு அரைவட்ட கோளத்தில் உருவான பனிப்படலம் கடல் மட்டத்தை வீழ்ச்சி அடைய செஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் கடல் நீரின் ரசாயன தன்மையையும் மாற்றிருக்கு. அது அதிகமாக குளிரும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த நீர்த்தன்மை மாற்றமும் ஓர்டோவிசியன் உயிரின பேரழிவுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. 2வது பேரழிவு பிந்திய டிவோனியன் உயிரின பேரழிவு. இது நடந்து சுமார் 359 மில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கு. இந்த பேரழிவு ஒரு குறிப்பிட்ட நிகழ்வா இல்லாம தொடர்ச்சியா பல மில்லியன் ஆண்டுகள் நடைபெற்ற ஒரு உயிரின பேரழிவா இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் ஆழமில்லாத கடல் நீரில் வாழ்ந்த உயிரினங்கள் மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட மொத்த உயிரினத்தில் 4/3 பங்கு உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கு. கடல் பவளத்திட்டுக்கள் மற்றும் அதை சார்ந்த உயிரினங்கள் மிகவும் மோசமான நிலையை அடைஞ்சிருக்கு. பவளத்திட்டுக்கள் மீண்டும் பழைய நிலையை அடைய கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஆண்டுகள் ஆச்சு. கடல் மட்ட மாற்றம், விண்கல் மோதல், புதிய வகை தாவரத்தால் ஏற்பட்ட மண் மாற்றத்தால் உருவான காலநிலை மாற்றம் போன்றவை இந்த உயிரின பேரழிவுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது பேரழிவு பேர்மியன் உயிரின பேரழிவு. இது நடந்து சுமார் 248 பில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கு. பூமியோட உயிரின வரலாற்றிலேயே பெரும் சாவு, த கிரேட் டையிங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய உயிரின அழிவா இருந்திருக்கு இந்த பேர்மியன் அழிவு. கிட்டத்தட்ட 96% உயிரினங்கள் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாம உலகத்தில் பார்க்கிற எல்லா உயிரினமும் அந்த எஞ்சிய 4% உயிரினங்கள் தான். ஓர்டோவிசியன் உயிரின பேரழிவு போல பேர்மியன் அழிவும் கூட பல மில்லியன் ஆண்டுகள் இடைவெளியில வேறுபட்ட காலப்பகுதியில் நடந்ததா சொல்லப்படுது. ரொம்பவும் பாதிப்புக்கு உள்ளானது கடல்வாழ் உயிரினங்கள் தான். கிட்டத்தட்ட 96% கடல்வாழ் உயிரினங்களும் நிலத்தில் வாழ்ந்த 70% உயிரினங்களும் அழிஞ்சு போச்சு. நிலத்தில் வாழ்ந்த உயிரினங்களில் குறிப்பாக
பூச்சி இனங்கள் தான் இந்த பேரழிவில் அதிக பாதிப்பை அடைஞ்சிருக்கு. அதிக அளவில் பாதிப்பு உயிரினங்களுக்கு ஏற்பட்டதால் அதை சரி செய்ய, அதாவது மீண்டும் உயிரினங்கள் அதிகரிக்க 10 மில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கு. இந்த அழிவுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் சொல்லப்படுது. அதில் முக்கியமான காரணமாக சைபீரியன் நிலப்பரப்பில் இருந்து வந்த அதிகமான மீத்தேன் வாயு, எரிமலை வெடிப்பு, ஆக்சிஜன் குறைபாடு மற்றும் ஒரு சில விண்கல் மோதலால் கூட இந்த அழிவு நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 4வது பேரழிவு ட்ரையாசிக் உயிரின பேரழிவு. இது நடந்து கிட்டத்தட்ட 200 மில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கு. ட்ரையாசிக் காலப்பகுதியோட கடைசி 18 மில்லியன் ஆண்டுகளில் 2 அல்லது 3 கட்டமாக இந்த அழிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு விதமான உயிரினங்கள் இந்த அழிவில் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நீர்வாழ் உயிரினங்கள், ஊர்வன உயிரினங்கள் மற்றும் ஒரு சில நீர்நில உயிரினங்களும் இந்த அழிவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருந்தும் பெரும்பாலான தாவரங்கள் இந்த அழிவில் தப்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பூமியில் வாழ்ந்த 50% உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு. காலநிலை மாற்றம், பெரிய எரிமலை வெடிப்பு மற்றும் ஒரு சில விண்கல் மோதல் இதெல்லாம் இந்த அழிவுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 5வது பேரழிவு கிராடியஸ் 3ஆம் உயிரின பேரழிவு. இது நடந்து கிட்டத்தட்ட 65 மில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கு. இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட உயிரின பேரழிவு தான். அதாவது டைனோசர் அப்படிங்கிற உயிரினம் அழிந்ததுக்கு காரணமாக இருந்த நிகழ்வு இதுதான். ஒரு விண்கல் பூமியில் மோதினதால் ஏற்பட்ட நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்தது விண்கல் தான். இந்த நிகழ்வில் பல மில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த உயிரினங்களும் அழிய ஆரம்பிச்சிருக்கு. சில கடல்வாழ் உயிரினங்கள், பெருமளவு பூமரங்கள் மற்றும் டைனோசர்கள் அழிவடைய தொடங்கிய காலம் இது. இதுக்கு மிகப்பெரிய எரிமலை வெடிப்பால் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் கூட காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. கடைசியில் மெக்சிகோ யூகாட்டன் குடா பகுதியில் விழுந்த சுமார் 10 கிலோமீட்டர் விட்டமுள்ள விண்கல் ஏற்படுத்திய சுனாமி மற்றும் பூமியை முழுசாக மூடக்கூடிய அளவுக்கு தூசு போன்றவை இந்த பேரழிவுக்கு முக்கிய காரணங்கள். ஆக கடைசி இவ்வாறான ஒரு பேரழிவு நடந்து சுமார் 65 பில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கு. பூமியோட வரலாற்றில் பல மில்லியன் காலகட்ட இடைவெளியில் இந்த மாதிரியான உயிரின பேரழிவுகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவும் அதிகம். அப்படியான அந்த அடுத்த உயிரின பேரழிவுக்கான வாசக்கதவு பூமியை பொறுத்த வரைக்கும் எப்போ திறந்திருக்கும், எப்போ மூடுன்னு யாராலும் சொல்ல முடியாது. அந்த 6வது பேரழிவு நாளைக்கு கூட நடக்கலாம், இல்லை 40 வருஷம் கழிச்சும் கூட நடக்கலாம், இல்லை 4 பில்லியன் ஆண்டுகள் கழிச்சு கூட நடக்கலாம். இதை யாராலும் கணிக்கவே முடியாது. ஸோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.